சார் இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு இந்த சென்னையில வேற எந்த வக்கீல்ட்டையும் கிடைக்காது சார். சொல்றீங்க? உங்க சொத்தை தேர்ற விஷயத்த தான் சொல்றேன். உங்க சொத்தை நீங்க தேர்றதுக்கு எங்க பாஸோட கார்ல, அதுவும் எங்க பாஸே காரை ஓட்டிட்டு வர்ற பாக்கியம் யாரு கிடைக்கும்? அப்படியா? உங்க சொத்தை கண்டுபிடிச்சு அதுல பூமி பூஜை போடுற வரைக்கும் எங்க பாஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவார்ல. பேச்ச குறடா. இந்த கோயிலுக்கு பக்கத்துல உள்ள நிலம் தானே குறிச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா பாஸ். அது கூட இந்தாங்க. வாங்க. இங்க இந்த குளத்தை தவிர வேற வேக்கன்ட் லேண்டே இல்லையாடா? தெரியலையே பாஸ். ஏன் சார், ஒருவேளை இந்த கோயில் குளத்தை நீங்க வாங்கி போட்டுவீங்களோ? அதெல்லாம் தெரியாது சார். நான் வாங்குறப்போ சின்ன கோயில் மட்டும் இருந்துச்சு, குளமெல்லாம் கிடையாது சார். சார், இந்த சர்வே நம்பர் பிரகாரம் இந்த இடம் தான் சார் உங்க ப்ராப்பர்ட்டி. என்ன சார் இது? டேய், இங்க யாராவது விசாரிச்சு பார்க்கலாம்டா. சுவாமி, வாங்க வாங்க. என்ன வேணும் சொல்லுங்க. ஏதாவது வண்டி பூஜை பண்ணணுமா, கார் பூஜை பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மல்லீஸ்வரர் கோயில் தானே? ஆமா. இந்த குளத்துக்கு கிழக்குல தானே கோயில் இருக்கு? ஆமா, கோயில் தான். கன்ஃபர்ம்டா பாஸ், சந்தேகமே இல்ல, ப்ராப்பர்ட்டி இதுதான். என்ன சொல்றீங்க? இந்த ஏரியாவில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கலா? பூமி பூஜை ஏதாவது போடணுமா? சாமி, இந்த குளத்தை சார் தான் கிரயம் பண்ணி வாங்கியிருக்காரு. பாருங்க, டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்காரு. பூஜை ஏதாவது போடணுமா இல்லையாங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணணும். பூஜை போடுறதே கட்டடம் கட்டுற அன்னைக்கு தானே சாமி. என்ன உளறீங்க? கோயில் குளத்தை யாராவது கிரயம் பண்ணுவாளா? சாமி, தப்பு. கோயில் குளத்தை அவர் கிரயம் பண்ணல. அவர் கிரயம் பண்ண இடத்துல தான் கோயில் குளம் இருக்கு. இதோ டாக்குமெண்ட் பாருங்க. அது எப்படி 100 வருஷமா இருக்கிற குளத்தை எப்படி வாங்க முடியும்? இருக்கட்டுமே, அதனால என்ன? டேய், நீங்கடா குடி இருக்க? நுங்கம்பாக்கம் லேக் ஏரியால. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? வெஸ்மாம்பலம் லேக் வியூல. பாருங்க, ஏரி இருக்கிற இடத்துல வாங்கியிருக்காங்க. குளத்தையும் அவர் வாங்கியிருக்க மாட்டாரு. ஏரியும் கோயில் குளமும் ஒன்னாயிடுமா? என்ன சாமி, அது பெருசு, இது சிறுசு. யாருக்கு தெரியாது? அவர்கிட்ட இருக்கிற காசுல இதான் வாங்க முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? ஆமா. அயோக்கிய பசங்களா, கோயில் குளத்தையே வாங்கினாங்களா? அயோக்கிய பசங்க சொல்லாம வேற என்னத்த சொல்றது? கிரயம் பண்ணியாச்சா நிலத்தை? என்ன சாமி, உங்க வீட்டு இடத்தை கிரயம் பண்ண மாதிரி கேக்குறீங்க? இந்த பகவான் இருக்கிற இடம் தான் என்னுடைய இடம். ஏன் சாமி, நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? டே விஷ்ணு, என்ன நடிச்சிட்டு இருக்க? பிச்சு போடுவாண்டா படுவா. எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. கோயில் குளத்தை வாங்கிட்டு எல்லாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. கோயில் குளத்தையே தூக்கிட்டு போறீங்களா? ஓடி வாங்க, ஓடி வாங்க. தலை போற பிரச்சனை, ஓடி வாங்க. எல்லாம் இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. சாமி, என்ன பிரச்சனை? கோயில் குளத்தை கிரயம் பண்ணதா 3 பேர் வந்து கிளாட்டா பண்றாங்க. அது எப்படி கோயில் குளத்தை வாங்க முடியாது? நான் கரெக்டா பண்ணலங்க. டாக்குமெண்ட்ல பாருங்களேன். என்ன அக்கிரமமா இருக்கு? என்ன பத்திரத்தை வேற காட்டுறாளே, இதெல்லாம் கேட்க மாட்டேலா? அநியாயம். களி முத்துடுத்து. பத்திரத்தை கொண்டு காட்டுறாளே, குளத்தை வாங்கிட்டேன்னு காட்டுறாளே. ஐயோ, இத கேட்க யாரும் இல்லையா? இல்ல இல்ல, கிடக்குறாங்க சார். இந்த இடத்த காசு கொடுத்து வாங்கினது நான். இந்த இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்தேல, அதுக்கு ரொம்ப நன்றி. அட பாவி, கோயில் குளத்தை பத்திரம் போட்டு வாங்கிய புரோக்கர் நீதானா? இல்ல 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 சாமி, இதுக்கு சொந்தக்காரர் இவர்தான். டாக்குமெண்ட் வச்சிருக்காரு. இத பாருங்களேன். என்ன பாத்துட்டு இருக்க? பூஜை போட கூடாதா? இல்ல அடிங்க, அடிங்க. என்ன சாமி, என்ன பிரச்சனை? கோயிலுக்குள்ள இடத்தை வந்து கிரயமட்டா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் சார், உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது. கோயில் குளங்கிறது பொது சொத்து. அதை யாராவது கிரயம் பண்ண முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சார், பத்திரத்துல இருக்கிற சர்வே நம்பரை வச்சு தான் நாங்க இங்க வந்தோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இந்த லொகேஷனை குறிச்சு கொடுத்தாங்க. இத பாருங்க. அதுக்குள்ள இவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க இருங்க இருங்க, அந்த பத்திரத்தை கொடுங்க. நீங்க யாரு? நான் இந்த ஏரியாவில் விஏஓ இருந்து ரிட்டையர் ஆனவன். ஓ, சரி சரி. சார், இந்த சொத்து இது இல்ல. இந்த ரோட்ல எப்படியா தெற்கா போனீங்கன்னா ரைட்ல ஒரு ரோடு வரும். அந்த ரோட்ல 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க இருக்கு இந்த இடம். போங்க, தெரியாம இங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வரேங்க. போங்க போங்க. தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதாங்க பார்த்தேன்.
ஏன் சாமி அவங்க தான் வந்து இங்க புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களா சேர்ந்துட்டு அவங்கள புரியாம அடிக்கிறதா? காட்டாம் பசங்க, நல்ல வேளை முதுகுல தான் அடிச்சாங்க. நல்ல வேலை பாஸ், உங்க மூக்கு தப்பிச்சிச்சு. ஆமாண்டா, எனக்கே அதிசயமா தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா அடிக்க ஆரம்பிச்ச உடனே குடிச்சிட்டேன், அதான் மூக்கு தப்பிச்சிடுச்சு. நல்ல வேலை. வா போலாம். வா. ஐயோ என் மூக்கு, ஐயோ. மேம், மேம், எங்க அப்பா ஜெயில இருந்து இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. கண்டிப்பா நம்ம மேல அவர் கோவமா தான் இருப்பாரு. ஆமா, இந்த நேரத்துல அவரை போய் பார்க்கறது சரியா இருக்குமா? ஏமா பயமா? பயமா தான் இருக்கு மேம். ஆனா அந்த பயம் என்ன பத்தி இல்ல மேம், உங்களை பத்தி தான். ஏய், ஒன்னும் பயப்படாதம்மா. இப்ப பாரு, நாம இப்ப வீட்டுக்கு போலன்னா உங்க அப்பா உடனே ஊருக்கு போயிடுவாரா? ஊருக்கு போயிட்டா திரும்ப வரமாட்டாரா? என்னைக்கு இருந்தாலும் நாம இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் மட்டும் அங்க போறேன், உன்னை அனு வீட்டுல விட்டுட்டு போறேன். சரி மேம். ஹலோ அனு, எங்க இருக்க நீ? உன் வீடு பூட்டி இருக்கு. நாங்கெல்லாம் குடும்பத்தோட திருப்பதி வந்திருக்கோம். ஏன் வீட்டுக்கு வந்திருக்கே என்ன? ஆமாப்பா. ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ திருப்பதில இருந்து வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகே? கண்டிப்பா பண்றேன்பா. சரி. இப்போ என்ன பண்ணலாம் மேடம்? ஏய், பிரேம் வீடு கூட அண்ணா நகர்ல தானே இருக்கு. ஆமா மேடம், 5th Cross Street. உனக்கு வீடு தெரியுமா? சரி, வா அங்க போலாம். உட்காரு. மேடம், இங்க தான் பிரேம் இருக்காரு மேடம். சரி மேடம், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். நீயும் உள்ள வா செண்பகா. வாமா. வா வா. பிரேம், வாங்க மேம், உள்ள வாங்க மேம். பரவாயில்லப்பா. பிரேம், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க மேம். ஆர்த்தியோட பிரச்சனை உனக்கு தெரியும்ல? தெரியும் மேம், செண்பகா சொல்லியிருக்காங்க. ஆர்த்தியோட அப்பா ஜாமீன்ல வெளியில வந்திருக்காருப்பா. வந்தவரு நேரா என் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. நல்ல வேளை அவர் வந்த நேரத்துல நானும் ஆர்த்தியும் வீட்ல இல்ல. செண்பகாவுக்கு அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. ஹெல்ப்புக்காக என்னை கூப்பிட்டா. அதனால நாங்க 2 பேரும் அங்க போயிருந்தோம். அப்படி போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நாங்க போன நேரத்துல ஆர்த்தியோட அப்பா எங்களை தேடி ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு. நாங்க செண்பகாவோட பிரச்சனை முடிஞ்சு அவர் ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்புற சமயத்துல பியூலா ஃபோன் பண்ணியிருந்தா. ஆர்த்தியோட அப்பா வந்திருக்கிறதா சொன்னா. அவர் வேற என்ன பார்க்காம போக மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துருக்காராம். இப்போதைக்கு ஆர்த்தி அங்க கூட்டிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா அவருக்கு இன்னும் ஆர்த்தி மேல ரொம்ப கோவம். கோவத்துல புரியாம ஏதாவது செஞ்சுட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான்ப்பா
உன்னை பார்க்க வந்தோம். சொல்லுங்க மேம், நான் என்ன பண்ணணும்? ஆர்த்தியோட அப்பா என் வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் ஆர்த்தி இங்கே இருக்கட்டுமே. நான் முதல்ல என் ஃப்ரெண்டு அனு வீட்டுக்கு தான்ப்பா போனேன். ஆனா அவ திடீர்னு கிளம்பி திருப்பதிக்கு போயிட்டாளாம். வீடு பூட்டி இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஹெல்ப்புக்கு ஒன்னை தவிர வேற யாருமே ஞாபகத்துக்கு வரலப்பா. அதான் நேரா இங்க வந்துட்டோம். சரிங்க மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்த்தி இங்கே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே மேம். வரோம் ஆர்த்தி. மேம், என்ன நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவை என்னைக்கா இருந்தாலும் நம்ம மீட் பண்ணி தானே ஆகணும். நம்ம ஏன் இன்னைக்கு இதை பண்ணக்கூடாது? நம்ம ஏன் மேம் அதை தள்ளி போடணும்? நியாயம்தாம்மா. ஆனா உங்க அப்பா எந்த மூட்ல வந்திருக்காருன்னு தெரியலையே. அது தெரியற வரைக்கும் அவரை நீ பார்க்காம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி மேம், நான் கிளம்புறேம்மா. வரேன் பிரேம். சரிங்க மேம். வரேன். டேய் இப்படி குடுறா. இதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். பட் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்றது பெட்டர். பாஸ், சந்தேகமே இல்ல, இதுதான் இடம். வாங்க. ஏய் நெல்லு. டேய் தள்ளு, சொல்லு. ஏய் இது மெக்கானிக் சைட்டால இருக்கு. முட்டாளா சார் நீங்க? என்ன இப்படி சொல்லுத? என்ன சார், இங்க என்ன கோயில் குளமா இருக்கு? மெக்கானிக் செட் தானே இருக்கு. கோயில் குளத்தை தான் கிரைம் பண்ண முடியாது, மெக்கானிக் செட்டை கிரைம் பண்ண முடியாது. ஓ நீ அப்படி சொல்லுதியோ? அப்புறம் என்னது, வாங்கும் போது இடத்த சரியா பார்த்து வாங்காம ஏன் சார் இப்படி எங்களை உயிர் எடுக்கிறீங்க? புடிங்க சார். வாங்க போலாம். டேய் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டரா? நோ கன்ஃபர்மேஷன், ஒன்லி ஆக்ஷன். லெட்ஸ் வி மூவ். ஹலோ ஹலோ, இப்படி வாங்க. இந்த இடம் மொத்தமும் எங்களோடது. சார் வாங்கினது. எவன் வித்தான்? எவன் சொத்துக்கு உரியவனோ அவன் தான் வித்தான். உனக்கு என்ன அதை பத்தி? எனக்கு என்னவா? யோ, எத்தனை தலைமுறை அந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? அனுபவம் பாத்தீங்க, எங்களோடது. எங்க அப்பா காலத்துல இந்த இடத்துக்கு பட்டா வாங்கி வச்சிருக்கோம். வேற ஒருத்தர் எப்படியா கிராயம் பண்ணுவான்? இந்த பாரு தம்பி, இவ்வளவு நாள் இந்த இடம் சும்மா கிடந்தது. நீயும் பொழப்புக்காக மெக்கானிக் ஷெட் போட்டிருந்த. இப்போ இந்த இடத்துக்குரியவர் வந்துட்டாரு. நீ இவ்வளவு நாள் இருந்ததுக்கு வாடகை கூட அவர் கேட்கல. இப்போ அவருக்கு இடம் வேணும். மரியாதையா நீ காலி பண்ணிடு. என்ன? ஆமா, அதுவும் இப்பவே இன்னைக்கே காலி பண்ணணும். இல்லைனா நடக்கிறதே வேற. கோவம் வேண்டாம்டா, பொறுமை. தம்பிக்கு என்ன தமிழா புரியாது? என்ன தம்பி, என்ன சொல்ற? அப்போ இது சரிப்பட்டு வராது. அதான் நாங்களே சொன்னோம்ல, சரிப்பட்ட வராதுன்னு. அப்புறம் என்ன பேசுனதே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பேசுனா சரிப்பட்டு வராது, வச்சு வசக்கினாதான் சரிப்பட்டு வரும். என்னதுல? ஏய், என்னையா இதெல்லாம்? காலி பண்ணணும்னு சொன்னல, அதான் பசங்களை கூப்பிட்டேன். காலி பண்ண போறது இடத்த இல்ல, உங்களை. பாரு, இது நல்லால. அட்டா வச்சிருக்கேன்னு அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இடம் ஒண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இது மட்டும் நல்லா இருக்கா? இதுல ஓவர் பேச்சு வேற உன் சைஸுக்கு. பட்டா ஒண்ணுது தானே? ஆமான்றல்ல, கன்ஃபார்ம்டு தானே? தம்பி தம்பி, நான் ஒரு கிரிமினல் லாயர். இப்போ ஃபியூச்சர்ல இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் ஃப்ரீயா சர்வீஸ் பண்றேன். போயாங்கற போயா போயா. ஏய் போடா போடா வாடா வாடா வாடா. ஏய் வாடா, அதை எடு. எடா எடா, குடா குடா போடா. ஏய், இனி வண்டி ரிப்பேர்னால இந்த பக்கம் வந்துட கூடாது. வந்தீங்க கையகளை எடுத்து போடா. போடா போடா போடா.
காருக்கு செட்டில் பண்ணிட்டு உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துரு. ஓகே மேடம். செல்வி, செல்வி வா இங்க சீக்கிரம். செண்பகா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரூம்ல கொண்டு போய் வை. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்புறம் பியூலா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் அனுப்பி வச்சிருந்தல, சூப்பரா நடிச்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஃபோன் போடு, நான் பேசணும். செல்வி, லக்கேஜ் மேல கொண்டு போய் வச்சிட்டு கீழ வந்துரு. ரியா, மேம் உன்கிட்ட பேசணுமா? குடு குடு குடு. ஹலோ, பேர் என்ன? ரியா. ரியா. ரியா, சூப்பரா நடிச்சமா இன்னைக்கு. உங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த கவுன்சிலரும் வார்டனும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க தெரியுமா? நான் கூட நினைக்கவே இல்லை நீங்க இவ்வளவு சூப்பரா நடிப்பீங்கன்னு. சூப்பர் சூப்பர். நீ மட்டும் கொஞ்சம் ஓவரா நடிச்ச மாதிரி தெரிஞ்சது. பட் எனிவே இட் வாஸ் அமேசிங். நீங்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். நான் சமைச்சு போடணும். நீங்க எல்லாரும் சாப்பிடணும். ஓகே? இந்த சண்டே நம்ம மீட் பண்ணலாம்ல? ஓகே ஓகே, தட் வில் பி ஃபைன். ஓகேப்பா, தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓகே ஓகே, பை. இந்தா ஃபோன். அப்புறம் செல்வி, நான் ஒரு டாக்குமெண்ட்டை தேடி வைக்க சொன்னேன். அவ வேலையில மறந்து போயிருப்பான். எப்பவுமே அவ இப்படிதான். சார்லதா, அடேடேடே. வணக்கம்மா. வணக்கம் யா. சிங்கப்பட்டி பெரியவரு நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. ச்சே, நான் அதை கண்டுக்காம சின்ன பசங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ச்சே. ஆமா, நீங்க ஜெயில தானே இருந்தீங்க, அது எப்படி? ஓ சரி 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 சரி, உங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கோம் இல்லையா? அதான் வந்திருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அடடா. அப்புறம் செல்வி உங்களுக்கு காஃபி ஏதாவது கொடுத்தாளா இல்லையா? அவ கொடுத்திருக்க மாட்டா. பரவாயில்ல விடுங்கய்யா. இன்னைக்கு செல்வி கிட்ட சொல்லி நம்ம சிங்கப்பட்டி பெரியவருக்கு ஸ்பெஷலா சமைக்க சொல்றேன். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், அப்படியே போக கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் பெரியவரே, நீங்க மன்னிச்சிருங்க, உங்களை கண்டுக்காம இருந்துட்டேன். நீ கவனிக்கிற இடத்துல நான் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. ஆனா உன்னை கவனிக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருக்கேன். என் கண்ணுங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்க பார்வையில நான் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. பெரியவங்க பார்வையில இருக்கிறது நல்ல விஷயம் தானே? நல்லதுதான். ஆனா என்னோட பார்வை சாதாரண பார்வை இல்ல, சனியோட பார்வை. அந்த பார்வையில இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு நீதாமா முடிவு பண்ணணும். சனிய தலையில தட்டி அடக்கி வைக்கிறதுக்கு குரு இருக்கார் இல்லையா? அந்த தைரியம் தான் ஐயா. ஐயா, எங்க அப்பா அடிக்கடி ஒரு பாட்டு சொல்வாரு. நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்னை நாடி வந்த கொடுங்கூற்றென் செய்யும்னு. குன்னக்குடி ஆறுமுக வேலனோட 2 கால்களும் என் தலைக்கு மேல காவலா இருக்கும்போது யமன் கூட என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எங்க அப்பா சொல்வாரு. கடவுளை முழுசா நம்புறவங்க, உண்மைய முழுசா நம்புறவங்க, இவங்களையெல்லாம் சனீஸ்வரனால ஒன்னும் பண்ண முடியாதுங்கயா. கடவுளையும் உண்மையையும் விட இந்த சனி ராகு கேது இவங்கள பெரியவங்களா அப்படின்னு எங்க அப்பா தான் சொல்வாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை. அதனால ஜோசியத்து மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. பாரதியோட புதிய ஆத்திச்சூடியில ஜோதிடனை இகழ்னு வருது பாருங்க. அத சொல்லி கொடுத்துதான் எங்க அப்பா என்ன வளர்த்தாரு. அத நீங்க படிக்கலையா? படிச்சிருக்கணும்யா. எப்படி சொல்லிருக்காரு தெரியுமா? தையலை உயர்வு செய், நேர்பட பேசு, ரௌத்திரம் பழகு, தீயோர் கஞ்சேல், தெய்வம் நீ என்று உணரு. என்னமா சொல்லிருக்காரு பாருங்க. அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு குறைச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க இல்லைங்கய்யா?